என் நிலை மாறும் உண்மை. அதே போல் இந்நிலையும் மாறும், அதுவும் உண்மை. அப்போ நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை, அதை நம்ம ஏற்றுக்கணும். நீங்கள் அப்போ ஒரு விஷயத்தை ஏன் கடுமையாக பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்? பிடிச்சிக்க தேவையில்லை, பிடிக்காதீங்க. ஏன்னா அது மாறி இன்றைக்கி அலைன்ஸ் பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி அவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கு சேர்ந்து வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக பிரிக்கிறது காரணங்கள் ஒத்த காரணம் சொத்த காரணம் போதும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட சுப அசுப பலன்களை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு, இனி கொடுக்க போகுது. அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் எந்த மாதிரியான தன்மையில் இப்போ அட் ப்ரெசண்ட் இருக்கீங்க, அதே நேரத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அது உங்களுக்கு சாதக பாதக தன்மைகளை தருமா அப்படின்றத பார்ப்போம். அந்த வரிசையில் பார்க்குறப்ப பிப்ரவரி 1ஆம் தேதி அப்படின்ற பார்க்குறப்ப கிரகநிலைகள் அப்படின்றது அந்த ராசி கன்னியா ராசியில் தான் உதயமாகுது. ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார். லக்ன புள்ளின்றது துலாத்தில் விழுது. லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல தான் சந்திரன் மற்றும் கேது. சந்திரன் கேது இருக்கிறதுன்றது மோரலஸ் இந்த பிப்ரவரி மாதன்றது தோராயமாக அனைவருக்குமே ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, எதுலேயுமே ஒரு விரக்தி தரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் கேது இணைவுன்றது ஒன்று எக்ஸ்ட்ரீம் லெவல், ரெண்டையுமே எடுத்துகிட்டு போகும் மனோரீதியாக. அதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டிப்ரெஸ்ஸாக ஒரு விஷயத்தை சாதாரணமாக பார்க்குறது எப்படி, அதை ரொம்ப இன்வால்மெண்ட் பண்ணி பார்க்குறதுன்றது ஒன்று. அதாவது ஒரு ரகம், அதாவது ஒரு சாதாரண அப்படி கேஷுவலாக அப்படி பார்த்துட்டு போகிறது ஒன்று. இல்லை இன்டெப்த்தாக அப்படியே அது என்ன தான் நடக்குது, அது என்ன தான் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே உப்புக்கு சப்பு பொறாத விஷயமா இருக்கும். அதை கூட ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கும். இல்லை எதையுமே வெறுத்து விட்டேந்தியாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். அதாவது சட்டையே பண்ணாத தன்மையில், அதாவது என்ன அதெல்லாம் அப்படின்ட்டு பாணியில் நீங்கள் அதை கேர் கூட பண்ண மாட்டீங்க. அது இன்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், ஒரு கேரியராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் விரக்தி, இன்னும் சொல்லப்போனால் எல்லாத்துலேயுமே விரக்தி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது கொஞ்சம் இப்போ எப்படி ஒவ்வொரு ராசிகளையும் பாதிக்க போகுதுன்னு பார்க்குறப்ப, அடுத்து இந்த லக்னத்திற்கு அப்படின்றப்ப அந்த தோற்ற புள்ளிக்கு 3ஆம் இடத்துல தான் புதன் செவ்வாய் சுக்கிரன், அதாவது தனுசில். 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல உங்களுக்கு சனி, 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல குரு. இது ஜாதக கிரகநிலை இந்த கோச்சாரத்துக்குனாக்க இந்த பிப்ரவரி மாதம் பிறப்புக்கு. இத்தகைய தன்மையில் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, ராசிக்கு உங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் சந்திரன் கேது இணைவு. சந்திரன் கேது இணைவு, சந்திரன் இருக்கிறது நல்லது, கேது இருக்கிறது நல்லதல்ல. ஏன்னா உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளை இஷ்யூஸாக க்ரியேட் பண்ணும். ஏன்னா கேதுன்றது செவ்வாயோட சாரத்தில் இருக்கார். அட் ப்ரெசண்ட் 4ஆம் இடத்துல சந்திரனோட சேர்ந்துருக்காரு. அப்படின்றப்ப சந்திரன் இருக்கிறதும் சிஎஸ்ஆரம் பெற்றிருக்காரு. அப்போ குடும்பத்துக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே சில கருத்து மோதல் அல்லது பற்றற்ற தன்மையில், அதாவது அப்படியே விட்டேந்தியாக இருக்கிறது, அல்லது சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறது, அல்லது எனக்கான யுனிக்காக இருக்கிறது, யார் என்ன வேணாலும் பண்ணிக்கங்கப்பா, நம்மளை தொந்தரவு பண்ணாதீங்கப்பா, நான் பட்டா பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் பெறுறது. ஏன்னா உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளை அனுபவிக்கிறது ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் மனம் நலம் சார்ந்த, ஏன்னா சந்திரன் கேது இணைவுன்றது ஒரு விஷயத்தை டெப்த்தாகவும் போகும், ஒரு சமயம் அப்படியே. அதனால தான் 7ஆம் இடத்துல சந்திரன் கேது இணைவு இருக்குது, 3ஆம் இடத்துல சந்திரன் கேது இணைவு இருக்குது, 11ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் கேது இணைவு இருக்குது அப்படின்னோம்னாங்க திருமண வாழ்க்கையில் அவங்க வந்து ரொம்ப தகுதியற்ற நபராக கூட ஆயிடுவாங்க. அதாவது ஒரு பொட்டன்ஷியல் அற்ற தன்மை, இல்லாட்டி எக்ஸ்ட்ரீமான தன்மை, இந்த 2 விதத்தில். ஏன்னா ஒரு நடுநிலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெற மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க, ஒன்று அதில் அதீத நாட்டம் உள்ளவங்களாக இருப்பாங்க, அல்லது எந்த விதமான நாட்டமற்ற தன்மையில் இருப்பாங்க. அது வந்து என்னன்னாக்க, அதே நாட்டமற்ற தன்மையில் அவங்களுடைய பேர் இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட் அதிகமாக இருந்து இவங்க நாட்டமற்ற தன்மையில் இருந்தாங்கனாக்கா அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ஃப்ராக்மெண்ட்டு வாழ்க்கையில் நடந்து போயிடும், லைஃப்பில் நடந்து போயிடும், இந்த ஃபேமிலி செட்டப்லேயே மாறி போயிடும். அதனால் கொஞ்சம் இதில் என்னன்னாக்க உறவுக்குள்ளே தான் இந்த மாதிரி சிக்கல் இருக்கும். உறவுக்குள்ளே சில இடங்களில் ரொம்ப பிணைஞ்சிக்கிறது, இல்லைனா கம்ப்ளீட்டாக டெட் அட்டாச்சாக இருந்துக்கிறது, இந்த இதுதான் நடக்கும். இப்போ இந்த பிப்ரவரி மாதன்றது ஒன்று வேண்டாததெல்லாம் உறவுக்குள்ளே போட்டுக்க. இது என்ன உனக்கு பின்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுவே உங்களுக்கு திருப்பி வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய கேரக்டரை அதை டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடும், உங்களுக்குன்னு ஒரு அலிகேஷனை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்காதீங்க இன்னும் சொல்லப்போனால். ஏன்னா இந்த இடத்துல 7ஆம் இடம் தான் உங்களுக்கு இந்த அட் ப்ரெசென்ட் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. 7ஆம் இடம்ன்றது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட்டு, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ட், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு கருத்து வேறுபாடு, மோதல், இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது.
ஏன்னா மிதனத்துக்கு 7ஆம் இடம்ன்றது சுயதொழில்னு சொல்லக்கூடியது. அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு ராசிக்கு 7ல் தான் இந்த புதன் 4 கூடைய ராசியாதிபதியும் அங்கே தான் இருக்கார். 6 கூடைய செவ்வாயும் அங்கே தான் இருக்கார். 5 கூடைய சுக்கிரனும் அங்கே தான் இருக்கார். இது காதல் திருமணம் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆல்ரெடி மேரேஜ் லைஃப்பில் இருக்கவங்க உங்களுக்கு கணவன் மனைக்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ட் கருத்து வேறுபாடு பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அப்போ கொஞ்சம் எதையுமே ஷேர் பண்ணாமல் இருக்கிறது. ரிலேஷன் வைஸு நான் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்டெல்லாம் ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க. நான் வந்து என்னுடைய ஒய்ஃப்கிட்டலாம் ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப், அதாவது லைஃப் பார்ட்னர் இல்லாமல் அவங்களுடைய ரிலேட்டிவ்லேயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்லேயோ இதோ சொல்கிற பட்சத்தில் அதாவது சும்மா அக்கம் பக்கத்து கூட இருக்கலாம், நெய்பர் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல அது கூட சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா 3ஆம் இடத்துக்கு அதிபதி தான் 8ல் இருக்கார். யார்? சூரியன். யார்? சந்திரன் சாரத்தில் தான் இருக்கார். அப்போ நீங்கள் சொல்கிறது உங்களோட க்ளோஸ் ரிலேஷன்லேயே சொல்லாத விஷயம், ஆனால் நெய்பர்கிட்டையோ அல்லது அக்கம் பக்கத்துலேயோ ஷேர் பண்ணதோ அல்லது அவங்க வேடிக்கை பார்த்ததோ அவங்க உங்கள் ரிலேஷனுக்குள்ளே வந்து அது உங்களுக்கு பெருசாக வந்து விடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த டைம்ன்றது உங்களுக்கு 7ஆம் இடம் மட்டுமே பரிபூர்ணத்துவமாக இயங்குறதுனால அந்த இடத்துல உங்கள் ராசி அதிபதி நீங்களே உங்களால் சர்வைவல் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு சூரியன் சாரத்தில் தான் இந்த புதன் இருக்கார். சூரியன் ஆல்ரெடி 8ல் இருக்கார். அப்போ நீங்கள் வந்து 8ஆம் இடம் தான் உங்களுக்கு வந்து அபரிவிதமாக உங்களுக்கு ஒர்க் ஆக போகுது. அப்படின்றப்ப ஆக்சுவலாக 6ஆம் இடம் தான் அடுத்து வரக்கூடிய கம்மிங் ஃபெப்ரவரி உங்களுக்கு ப்ளே பண்ணோம். பட் இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் ராசியாதிபதி புதன் 8ஆம் இடத்து சாரம் பெற்றிருக்கார். சூரியன் சாரத்தில் தான் இருக்கார். அப்போ சூரியன்றது உங்களுக்கு 3 கூடையவர். அப்போ தைரியத்தை, அது ஏற்கனவே தைரியம் இல்லை, வேறு எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான திறமை இல்லை. ஒரு இதை எடுத்து சொன்னாங்க, அல்லது ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, ஒரு விஷயத்த மறுக்கிறாங்க, ஒரு விஷயத்தில் அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னோம்னாக்கா அதில் நம்ம வந்து பிடிவாதமாக இருக்காங்கனாக்கா அதை உங்களால் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவங்க எது இப்படி தான்னாங்கனாக்கா உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. சரிப்போ சனியை பிடிக்கும் தொலையுது அப்படின்னு மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்போ ஃபேமிலியில் ஒரு பெருசாக ஒரு டச் இல்லை. என்ன தான் இருந்தாலும் இப்போ பேசிக்கிட்டு இருந்தால் கூட எங்களுக்குள்ளெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்குது, மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. உங்களை பற்றிய நினைப்பு, அவங்கள பற்றிய நினைப்பு ஏதோ ஒரு நூலிலேயே ஒரு கோடு கிழிச்ச மாதிரி இருக்கும். அது கோட்டை பெருசாக்குறது, அதாவது ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்குறதுன்றது உங்களோட ஆக்டிவிட்டீஸ் செய்யும். ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். அப்போ ஏதாவது ஒரு வருத்தம் அவரை பற்றிய. ஏன்னா 6ஆம் அதிபதி இருந்தாலும் 6, 7ஓட சம்மந்தப்பட்டாலே அந்த இடத்துல உங்களோட ஃபிசிக்கலாக பக்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இன்னும் சொல்லப்போனால் அது சில டவுட்ஸுகளை க்ரியேட் பண்ணும். அப்படி இல்லை, நாங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம் அப்படின்னா இந்த டைம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 6 கூட 7ல் இருக்கார். செவ்வாய் வேறு, செவ்வாயும் சூரிய சாரம் பெற்றிருக்கார். சூரியன் உங்களுக்கு இப்போ அட் ப்ரெசென்ட் 8ல். அப்போ உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போனால் போதும், அல்ல வீட்டுக்குள்ளே இருந்தோம்னாக்க கதவை சாத்திட்டு ரூம்குள்ளே இருந்தால் போதும். உங்களுக்கான ஒரு சேனலை, உங்களுக்கான ஒரு மொபைலை, உங்களுக்கான ஒரு யூடியூப் சேனலை எத்தியோர்சம் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கோ அல்லது அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் கேது இந்த நிலைப்பாடை தான் எடுக்கும். அப்போ எவ்வளோ சில விஷயங்கள் வந்து நம்ம அப்படியே ஆகட்டும் பார்க்கலான்னு காமராஜர் சொன்ன மாதிரியும் இந்திரா காந்தி சொன்ன மாதிரியும் சில விஷயங்கள் வந்து அப்படியே சரி இதுவும் மாறும், இந்நிலையும் மாறும், எந்நிலையும் மாறும், உண்மை. அதே போல் இந்நிலையும் மாறும், அதுவும் உண்மை. அப்போ நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை, அதை நம்ம ஏற்றுக்கணும். அது உண்மையாக தான். அப்படின்றப்ப எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகத்தில் நீங்கள் இதுதான் நிரந்தரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா அந்த பிடிவாத குணங்கள்ன்றத அது நம்மளுடைய எல்லா விஷயத்திலும் எடுத்துக்க வைக்கும். எல்லா விஷயத்திலும் கேரக்டராகவே நம்மளை மாற்றிடும். அப்போ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கவலைப்படுறோம் அப்படின்னம்னா அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம கவலைப்பட போகிறதில்ல. இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் நம்ம எதிர்கொள்கிற எல்லா விஷயத்துலையுமே கவலைப்படுவோம். அப்போ அந்த எல்லா விஷயத்துலையும் கவலைப்பட்டோம்னா நமக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. அப்போ என்ன நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம அப்படியே எல்லாமே காலத்தால் கரைஞ்சு போயிடும். எல்லாமே அந்த நேரத்தில் இருக்கிற வீரியன்றது அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் அது கரைஞ்சு போயிடும். ஒரு கோபம் வருதா 1, 2, 3ன்னு ஒரு 10 வாட்டி எண்ணுங்க. அதுலேயும் இந்த கோபம் தனிய மாட்டேங்குதா ஒரு 50 வாட்டி எண்ணுங்க. அதுலேயும் இங்கே தண்ணியில் 100 வாட்டி எண்ணு. அப்போ 1ஆம் எண் சொல்லக்கூடிய தன்மையில் இருக்க மனநிலை 100ஆம் நம்பர் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மனநிலை மாறி போயிடும். அப்போ என்னென்னா ஒவ்வொரு விஷயங்கள் மாற்றத்துக்கு எப்படி காரணம்னாக்க காலம் கரைஞ்சிருது. அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணது அதை கரைச்சிருது. அப்போ ஏன் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் சென்சிட்டிவாகவும் ரொம்ப ரொம்ப அதை போய் நம்ம வந்து டுக்கோர் பண்ணி ஹோல்டு பண்ணி பெருசாக பூம் பண்ணி வைக்கிறதும் அது எவ்வளோ மடமைத்தனம்.
அற்பமான விஷயம் இல்லையா? ஒரு விஷயத்தை நம்ம கண்ணுக்குள்ளே வச்சு இந்த பிரச்சனையை பார்க்கணுமா? ஏன் எங்கேயாவது உலகத்தில் தூக்கி போட்டு அந்த கான்சியஸ்க்குலேருந்து கொஞ்சம் நேரம் டைவர்ட் பண்ணிவிட்டு பாருங்களேன். ஒரு சீரியஸான டாக்குமெண்ட்ரி படம் பார்க்குறதுக்கும் ஒரு காமெடியான ஒரு படத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஏன் ஒரு 2.5 மணி நேரம், ஈவன் சும்மா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஓடுற படத்துலையே உங்களுடைய மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக ஒரு சாங்கையோ ஒரு ஃபைட்டையோ வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபீல்டுன்னு இல்லை, எல்லா ஃபீல்ட்லேயுமே நம்மளுடைய சினி ஃபீல்டில். ஏன்னாக்கா ஒரு விஷயத்தை உங்களால் ஈவன் 45 நிமிஷத்தில் உங்களுடைய ஒரு சப்ஜெக்டை உங்களால் அதுக்கப்புறம் கோத்ரூ பண்ண முடியாதுன்னு தான் பீரியட் டைம் அப்படின்னு வச்சுட்டு 45 நிமிஷம் மாற்றினாங்க. ஏன் ஷார்ட்ஸ் வந்து 1 நிமிஷம்னு கொண்டாந்தாங்கனாக்கா உங்களோட லென்த்தியான வீடியோக்களை வந்து நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. உங்களால் உங்களுடைய மனநிலை அந்த மாதிரி கிடையாது, உங்களுடைய கண்களுடைய நிலை அது மாதிரி கிடையாது, உங்களுடைய புத்தியோட தன்மை அது மாதிரி கிடையாதுன்றதான் 1 நிமிட ஷார்ட்ஸ் இன்னும். அதுலேயும் 1 நிமிட ஷார்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 45 செகண்ட்ஸ் தான் ஆக்டிவில் இருக்குன்றாங்க. 45 அதுலேயும் 30%, 30 செகண்ட் தான் உங்களோட. இன்னும் சொன்னால் 15 செகண்ட் தான். இன்னும் குழந்தைகளாக இருந்தால் டக்கு அது என்னன்றது தெரியாது, கண்ணுக்கு படுறதுக்குள்ளே அந்த ஒளிகளை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்னன்னா, அப்போ உங்களுடைய கூர்ந்து கவனிக்கிற தன்மை இல்லைன்னு அர்த்தம். அப்போ கவனிப்பாரற்ற தன்மையில் நார்மலாகவே இப்போ ஜென்ரேஷன் வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் அப்போ ஒரு விஷயத்தை ஏன் கடுமையாக பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்? பிடிச்சிக்க தேவையில்லை, பிடிக்காதீங்க. ஏன்னா அது மாறினதுக்கப்புறம் நமக்கே நம்ம அது மாதிரி அன்றைக்கி செஞ்சுக்காமல் இருந்திருக்கலாம், அது மாதிரி அன்றைக்கி பேசியிருக்காமல் இருந்திருக்கலாம், அது மாதிரி நம்ம நடந்திருக்காமல் இருக்கலாம் அப்படின்றதான். இப்போ உங்கள் ரிலேஷன் வைஸு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஸில் ஏதாவது 3ஆம் நபர் வர்ற மாதிரி இருந்தாங்கனாக்கா அது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற ரிலேஷன்ஸே உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயத்தில் எதையுமே என்லார்ஜ் பண்ணி பிரச்சனை ஆக்கிடாதீங்க. இது உங்களுடைய யூனிட்டியை உடைச்சிரும். இன்றைக்கெல்லாம் யூனிட்டி ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இன்றைக்கி அலைன்ஸ் பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி அவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கு சேர்ந்து வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக பிரிக்கிறதுக்கு காரணங்கள் ஒத்த காரணம் சொத்த காரணம் போதும். ஆனால் பிரிஞ்சிடணுன்றாங்க. அதுக்கப்புறம் செப்பரேஷன், அப்புறமா சிங்கிள் அப்படின்றதுல வாழ்ந்து பார்க்குறப்ப தான் தெரியும். அந்த மனிதர்கள்ட்ட கேட்டு பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ சண்டை போட்டுட்ருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை நடந்துகிட்ருக்கு, உங்கள் மனைவி கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க, உங்கள் கணவனோட சண்டை போட்டுருக்கீங்கனாக்கா யாராவது செப்பரேஷன் ஆகி ஒரு தனியாக இருக்கவங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தனியாக இருக்கவங்கள்ட்ட எப்படி லைஃப் போகுதுன்னு கேட்டு பாருங்கள். அந்த அருமை அவங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அந்த சிங்கிளாக இருக்கிறதுக்கும் லோன்லியாக இருக்கிறதுக்கும் செப்பரேஷனாக இருக்கிறதுக்கான அருமை அவங்கக்கிட்ட தெரியும். அவங்கள்ட்ட போய் கற்றுக்குங்க. ஏன்னா அவங்க செஞ்ச காரியம், அவங்க எடுத்த முடிவுகள், சொன்ன வார்த்தைகளில், அப்போ நடந்த விஷயங்களில் இன்றைக்கி அது அற்பமான விஷயமா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க இது மாதிரி எனக்கு வாழ்க்கை கிடைக்குமான்னு ஏங்குவாங்க, திருப்பி ரீஜாயின் பண்ணுவாங்களான்னு ஏங்குவாங்க. இதெல்லாமே நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி காலம் ரொம்ப ரொம்ப வேறு மாதிரி டைமென்ஷனில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பொருள் சார்ந்த உலகம் வேறு மாதிரி. பொருள் வந்து கேட்டுக்கு வெளியே மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. ஆனால் வீட்டுக்குள்ளே பொருளே தேவையில்லை. ஏன்னாக்கா உறவுகள் தான் தேவைப்படுது. உறவுகள் தேவைப்படுதுனாக்கா அந்த உறவுகளே அந்யோன்யப்பட்டு நிற்கிது. அப்போ நீங்கள் அந்யோன்யப்பட்டு நிற்காத அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சகிப்புத்தன்மையும், எவ்வளோக்கு எவ்வளோ அட்ஜஸ்டபிள் தன்மையும், எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுக்குற தன்மை இருந்துச்சுனாக்கா அந்த ஃபேமிலி அது. இன்னொன்று என்ன தெரியுங்களா, ஃபேமிலிக்குள்ளே ஈகோ பார்க்காதீங்க. நீங்கள் தான் இறங்கி போகணுன்னு நினைக்காதீங்க, அவங்க தான் இறங்கி வரணும்னு நினைக்காதீங்க. எதுவோ அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அல்லது எனக்கு இருக்கிற அந்த குணாபாவம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கோங்க. அது நிச்சயமாக சொர்க்கம் மாதிரி ஒரு வீட்டை மாற்றிடும், உங்களுடைய வீட்டை. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னம்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க. நான் வந்து பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். நான் கடந்த மாதம்லாம் ஆன்மீக சுற்றுலா போனதுனால என்னால் அதிக பேருக்கு பதிலளிக்க முடியலை. இந்த வாரம்லேருந்து ஆரம்பிச்சிருவேன் பதிலளிக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் நான் வந்து எங்களுடைய ஆட்கள் அல்லது நானும் உங்களுக்கு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அது என்ன இருக்கோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஏதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுனாக்கா அதை பே பண்ணும் பட்சத்தில் நம்ம வந்து டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிடுறேன். நன்றி, வணக்கம்.